நானும் தினம் கோயிலுக்கு வந்து உன்னையவே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். என் மனசுல இருக்க பாரம் என்னன்னு உனக்கு தெரியும். இருந்து ஒரு நாள் கூட வாயை திறந்து பேச மாட்டேங்கிற. நீ என் கூட பேசலன்றக்க நான் சோர்ந்து பெற மாட்டேன். தினம் வருவேன், உன்னையே சுத்தி வருவேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ பேசுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஹலோ மிஸ்டர் முருகா, இன்னைக்கே ஒரு நாள் பேசுவேன் நினைச்சேன். இன்னைக்கே பேசிட்டிய. உன் கருணையே கருணை. நன்றி முருகா, நன்றி. முருகர் பேசல, நான் தான் பேசினேன். முருகா, நீ பேசலையா? ஒய், உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இன்னொரு வரைக்கும் நான் சாமி கிட்ட பேசுனது நீங்க கேட்கலையா? நீங்க சாமி கிட்ட பேசல, என்கிட்ட தான் பேசுனீங்கன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சா சரி. எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் உள்ள விடுறீங்க? அம்மா, இங்க நடந்ததெல்லாம் நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். அவர் தான் வேண்டுதல சாமி கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. சில பேர் மனசுக்குள்ளே சாமி கும்பிடுவாங்க, சில பேர் சத்தம் போட்டு கும்பிடுவாங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்கம்மா. மனம் ஒன்றி சாமி கும்பிட்டோம்னா வேற எந்த சத்தமும் நம்ம காதுக்குள்ள விழாதுமா. எப்ப அவர் சத்தம் உங்க காதுக்குள்ள விழுந்ததோ அப்ப உங்க மனசு அங்க இல்ல இங்க இருக்குன்னு நல்லா புரிஞ்சுதுமா.